ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமினோடைய ஒரு ஒன் ஷார்ட்டாக. ஓகே, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு மை லிட்டில் டெவில். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பெட்ரூம் தானே காமிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு பர்சன் அந்த பெட்டில் ரொம்ப பாவமாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு பர்சன் அப்படின்னு முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. டே ஏன் இப்படி முறைச்சி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்க, இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஏன் நீ என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காங்க. வேறு யாரும் நம்ம மூச்சிக்குட்டி தான், அது அழகாக கேட்டுட்ருக்கு. இப்போது நம்ம பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ஜியாக்கிட்டே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இல்லாட்டி அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவரும் பிடிக்குமா, நீ தான் நான் அன்றைக்கி பார்த்துறேன், நீயும் விஜயாக்காவும் கேஃபேட்டேரியாவில் ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருந்தீங்களே, அதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக்கு அவ்வளோ கோவம் வருது. அவருக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே பாரு, நீ எப்படி என்னோட நம்பர் மற்றவங்கள்ட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க டேக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ உண்மையாக இன்னசென்ட்டாக இருக்கியா இல்லை இன்னசென்ட் மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க, நான் ஏன்ட்டே நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ தான் இங்கே பாரு, வர கோவத்துக்கு ஒன்று வச்சேன்னு வச்சுக்கேன் அப்படி சுருண்டு விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. என்னென்ன அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் அடிப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே இப்படிலாம் பேசாது, நீ மட்டும் என்ன அப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கேன் நான் ஃபோன் பண்ணி அம்மா அப்பா அப்புறம் அங்கிள் ஆண்டி கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் சொல்லிட்டு ஓகேப்பா இப்படி என்கிட்ட பேசாதானே பாவம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல பார்க்குறாங்க. யார் நீ அண்ணியாடா பாவம் சொல்கிறாங்க. நான் தான் பாவம் தெரியுமா, ஏன்ட்டு இப்படி பேசுகிறா சொல்லிட்டு ஜிமின் அப்படி ஃபேக்ரி பண்ணுறாரு. டேக்கோ அவ்வளோ கோவம் வருதுங்க. பாரு என்கிட்ட ஃபேக்ரி பண்ணுறாலும் வச்சுக்காத, உன்னோட பயங்கரமாக நான் பண்ணுவேன் சொல்லிட்டு டேசல்ல அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அங்கே பாரு அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆமாட்டே நீ ஏன்ட்டே மாறிட்ட, சின்ன வயசுல நல்லா தானே இருந்தா, இப்போலாம் ரொம்ப பேட் பாயை மாறிட்ட அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல பார்க்குறது பேட் பாயா, நான் இப்போ பேட் பாயை மாறினா சொல்கிறாங்க. ஆமாம் இப்போலாம் ரொம்ப கெட்ட பையனை மாறிட்டு தெரியுமா, இப்போ அதில் கோவப்படுற, சண்டை போடுற, திட்டுற, அப்புறம் சம்டைம்ஸ் அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஆமாம் அடிக்காம வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அன்றைக்கி எவனோ ஒருத்தவங்க கூட கிளப்பில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ அவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அது எவனோ ஒருத்தன் என்னோட சீனியர் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல டேக்கு அவ்வளோக்கும் வருது. உன் சீனியர் ஆடுவியா சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே நீ வந்துட்டு ஒரு சிஇஓ சரியா, எனக்கு வந்துட்டு நான் வந்து என்னோடய சீனியர் கூட டான்ஸ் பண்ணிட்டு தான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. டேக்கு அவ்வளோக்கும் வருது. நீ வந்துட்டு மாமா பையன் தான், அதுக்காக உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல டேக்கு அது லைட்டாக ஹர்ட் ஆகுது. என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருட்டே நீ என்னோட மாமா பையன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அப்பா வந்து உன்னை என்னை பார்த்துக்க சொன்னாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலையே, அதுக்காக நீயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காத, நான் என்னது கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்க விட்டுட்டே, உனக்கு பிடிச்ச ஒரு லைஃப் இருக்குல்ல, நீ வந்து ஹேங் கூட நான் உன் கூட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்க, அப்போ என்ன மட்டும் என்கிட்ட எப்போதும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கா அப்படி சொல்லி ஜிமின் கேட்காட்டேக்கு இன்னொரு கோவம் வருது. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பேச சொல்கிறாங்க, நான் வேறு என்ன பண்ணிட்டோம், நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கேன், நீ ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டேங்கிற, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், உன் கூடவே நான் இருக்க முடியுமா சொல்கிறாங்க. நீ மட்டும் ஆஃபீஸ் போகிற, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிற, ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கேன், நான் மட்டும் ஏன் எப்போதும் இந்த வீடு ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே தெரியாதா, எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரியுமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில இருக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், நீ ஏன் ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டேட்டே அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. உனக்கு அங்கிள் ஆண்டி அப்புறம் கிராண்ட்மா கிராண்ட்ஃபாதர் சொன்ன மாதிரி மேரேஜ் ஆகிட்டா தான் நான் தனியாக இருப்பேன் போல சொல்லிட்டு, நீ மேரேஜ் ஆகிட்டு தனியாக இருந்தாலும் நான் பாட்டுக்கு செட்டில் ஆகிடும்ல சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக இருப்பேன், என்னை யாரும் கேட்க முடியாது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லட்டேக்கோ அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நேரம் அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டு பாரு. இப்போ அப்படியே ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே ஒரு பாத்ரூமில் போகிறாங்கக்கா. அந்த தண்ணி பார்த்தா அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்கக்கா. எங்கள் பாரு தூக்க சொல்கிறாங்க. எதுவுமே பண்ணாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே புஷ் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு கேட்கவே இல்லை. எவ்வளோ தைரியம் தான், நான் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவனுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் அவனை சேஃபாக பார்த்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சா எப்படி நான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா அவனை அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே எங்கள் பாருட்டே ரொம்ப குளிர்ந்துட்டே எனக்கு என்னை எடுத்து விடுங்க பாரு, என்னால் முடியல, நீ எதுக்கு நான் தண்ணிக்குள்ளே போட்ட அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு கேட்குறாங்க. அப்படி தான் போடுவோம், எவ்வளோ தைரியம் உனக்கு, என் நம்பரை ஜியாக்கிட்ட கொடுத்துருக்கா, அப்புறம் வேறு என்ன ஐடியா வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு அங்கிள் ஆண்டி என்கிட்ட உன்னை எதுக்காக விட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் அவனால் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல நீ எப்படி மோசமாக ட்ரீட் பண்ணிட்ட சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல இன்னொன்று கோவம் வருது. உங்களை நான் கேரிங்காக பாசமாக மறுத்து உனக்கு அப்படி தெரியுதா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தெரியும் சொல்லி ஜிமின் சொல்ல. ஜிமினுக்கு என்ன ஆசைனாக்கா ஜிமின் ஃப்ரீடமாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஓகேவா, ஜிமின் வந்து வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்த பையன். அவருக்கு வில்லேஜில் வந்து ஓகே சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய சுற்றி பார்க்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், எல்லா பசங்களும் நம்மளும் இருக்கணும்னு ஆசை. அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அவருக்கு அவர் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வரும்போது ரொம்ப ட்ரீமோடு வந்திருப்பார். ஆனால் எங்கே பார்த்தா அவங்க அப்பா அம்மா டே கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டே கூட வந்ததுக்கப்புறம் சரி ஓகே டே சின்ன வயசுல தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பார். வில்லேஜ் தானே, சரி காலேஜ் வந்துட்டோம், போய் மெச்சூரிட்டி ஆகிட்டோம், நம்மளே நம்ம
பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பார். ஹாஸ்டலில் இருக்கணும் ஒரு ஆசையோடு இருப்பார். எங்கே பார்த்தா டேக்கிட்ட கொண்டு வந்து விட ஊட்டே டோட்டலாக வந்து அப்படியே எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருப்பார். வில்லேஜ் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும். அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வெளியே போவார், சுற்றுவார்டா. ஆனால் நம்ம ஜிம்மினை மட்டும் வெளியே விடவே மாட்டார். ஒன்று அவர் கூட இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கணும். இப்படி வச்சுருந்தாங்க. ஜிம்மினுக்கு சுத்தமாக பிடிக்கல. டேக்கு தெரியாமல் அடிக்கடி எஸ்கேப் ஆகிடுவார். இப்படி எஸ்கேப் ஆகி தான் போயிட்டு இருப்பார். காலேஜ் கட் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவார். இதுதான் நம்ம ஜிம்முக்கு பிடிச்சது. அப்படி தான் அவர் இருப்பார். லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் டே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு வந்து டே மேலே கொஞ்சம் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. எப்படியாவது டே விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடணும், நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் மட்டும் நினைக்கிறாரு. ஆனால் டே ஆப்போசிட்டாக இருக்காரு. நம்மளை தவிர வேறு யாரும் அவங்ககிட்ட போகக்கூடாது, அவன் வந்து சின்ன பையன் சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஐஸ் பார் எடுத்து அதில் போடுறாரு. அது பெருசாக அவ்வளோ ஒரு ஐஸ் பார். ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாரு, ஆல்ரெடி இது கோல்டாக இருக்குது, போடாத. டே சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. என்னை விட்டு ஃப்ரீடமாக போகணுமோன்னு சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, டே மன்னிச்சிட்டு இங்கே பாரு ப்ளீஸ் தயவு தூக்கிட்டே எப்படி சொல்கிறாங்க. தூக்க முடியாது சொல்லிட்டு அவர் பாட்டி தண்ணிலே வச்சிருக்காரு. சார் ஜிம்ல இருந்துக்கலாம் ட்ரை பண்ணா. டே அகன் புஷ் பண்ணிடுறாரு. ஜிம்முக்கு தண்ணிக்குள்ளே இருக்கவே முடியல. அப்படியே ஷிவர் ஆகிட்டு இருக்க. டே ப்ளீஸ் டே சொல்கிறாங்க. ரொம்ப கெஞ்சிறாரு. சொல்லு, அப்போ என் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு டே, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரேன்ட்டே, என்ன பிடிச்ச மாதிரி இருக்க விடன்ட்டே அப்படின்னு சொல்லி ஜிம்னு கேட்காட்டேக்கோ அவ்வளோ கோவம் வருது. உனக்கு ஏன் கூட இருக்க கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே, நீ அவங்க கூட இரேன் சொல்கிறாங்க. டேக்கு அது இன்னொரு மாதிரி ஹர்ட் தான் அவங்களுக்குள்ள. அப்படி எப்படி யோசிக்கிறான் பாரு சொல்லிட்டு அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி எனக்கு பிடிச்சவங்களா, எனக்கு பிடிச்சவங்க யார் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. உனக்கு உன்னை எத்தனை பேருக்கு பிடிக்குது, அதில் யாரோ ஒருத்தவங்க சூஸ் பண்ணேன். உன்னை ஜியாக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனாக்கா எவ்வளோ பேர் உங்களை பேர் சுற்றுறாங்க, அவங்கள யாரோ ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல. டேக்கு அவ்வளோ கோவம். அதை அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்காரு. இங்கே பாரு, உன்னை லாஸ்ட்டாக அடிச்சதே உன்னால் மறக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு அப்புறம் ஷிவர் ஆகுதுங்க. பாருட்டே, நீ அடிச்சிட கண்டிப்பாக தாங்க முடியாது, அடிக்காத சொல்கிறாங்க. அடிக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கும். ஓகேவா, நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக தண்ணிக்குள்ளே இரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டேஸ்ட்டு வருது. இதனால தான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு எல்லாரும் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லேயே பேசுகிறாங்க, அதையும் உனக்கு புரியல சொல்கிறேன் ஜிம்மின் நினைக்கிறாங்க. டேக்கு அவ்வளோக்கும் வருது. உன்னை பார்க்குற எல்லாரும் எப்படி பார்க்குறேன் எனக்கு தான் தெரியும். சில பேர் மட்டும் உன்னோட ஃப்ரெண்ட்லேயே நல்லா பேசுகிறாங்க, சில பேர் உன்னை வேறு மாதிரி பார்க்குறானுங்கடா. உன்னோட சீனியர் அவன் எங்கெல்லாம் கையை வைக்கிறான், நான் தானே பார்க்குறேன், உனக்கு புரிய மாட்டேங்குதே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இவன் என்ன சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், ஃப்ரீடமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு யாரும் மிஸ்டேஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நம்ம டே நினச்சிட்டு இருக்காங்க. உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் உனக்கு புரியும் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அப்படி தண்ணிக்குள்ளே வச்சுட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. டே தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்காரு. அவருக்கு அசைதாவே இல்லை, அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காரு. சேரை போட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே உட்காந்துருக்காரு. இப்போ ஜீவனும் ரொம்ப நேரம் பாத்திரப்படி இருக்கா. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகுறாரு. ஒரு மாதிரி ஹேண்டில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டே ஒரு மாதிரி இதாகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் ரொம்ப கெஞ்சிட்டாங்க. டே ப்ளீஸ் டே சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சா. நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ சொல்லிட்டே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போலாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது டே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேவா பார்க்குறாங்க. அப்படியா ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம டே அப்படி விட்டுறாங்க. ஜிமினுக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. டே ப்ளீஸ் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் டே, உன் கூடவே இருக்கேன், உன்னை எங்கே போக மாட்டேன் அப்படி மட்டும் சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்க ஜிமினும் வேறு வழியில் ஓகே டே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் டே, எடுத்து விட்டுட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் நிஜமாக சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு அப்படி தூக்கி இன்னொரு பக்கம் வார்ம் வாட்டர் வந்து ரெடியாக இருக்குது. அப்படியே அதுக்குள்ளே போட்டுறாரு. ஜிமின் அதுக்குள்ளே போய்ட்டு முழுகிட்டு அவருக்கு அப்படியே ஷிவர் ஆகிடுச்சுக்கு. அவரோட எண்ணங்கள்லாம் ஒன்று தான், எப்படியாவது நான் வந்துட்டு போயிடணும். இப்போ வந்து ஜிமின் வந்து தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க, நம்ம செகண்ட் படிக்கிறாரு. ஓகேவா, நான் தேர்ட் இயர் முடிச்சுட்டு உன்னை விட்டு நான் கண்டிப்பாக பறந்து போயிடுவேன், நான் உன் பக்கத்தில் வரவே மாட்டேன், நீ மேரேஜெலாம் ஆகிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிட்டன் கொரியாக்கே வர சொல்லி ஜிமின் நினச்சிருக்காங்க. இந்த பக்கம் டேக்கு அவர் விட்டே கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே வந்து கொண்டாந்துருப்பாங்க, அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் டேஸ் சிட்டிக்கு வந்திருப்பாரு. அந்த டைம் மட்டும் தான் நம்ம ஜிம்மில் புரிஞ்சிருப்பாரு. அப்போ தான் அவர் புரிஞ்சிருக்கும் ஜிம்மில் எந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் வேறு யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் ஜிம்மின் சைடு பார்த்தா அப்படியே நம்ம டேவை அவர் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அந்த பக்கம் ஜிமின் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப நேரம் என்னடா பண்ணுற சுட்டே தான் வந்துட்டு எங்கள் பாரு இறங்க சொல்கிறேன் எந்திரி சொல்கிறாங்க. ஜிமின் அந்த வாம் வாட்டருக்குள்ளே இருக்காரு, எந்திரிக்க மாட்டேன் சொல்லிட்டு இப்போ டேவே அதுக்குள்ளே இறங்கிட்டு அப்படி ஜிமின் பக்கத்தில் போகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேவே என்னன்ற மாதிரி பார்க்க இப்போ ஜிமின் தண்ணி விட்டு எந்திரிக்க அவர் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்போ அவரே அறியாமல் போயிட்டு அப்படி ஜிம்மோட ஃபேஸ் கப் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு இங்கே பாரு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க. இப்போது பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த கேஸ் வந்து என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல அப்படியே கோமே வந்துடுது. என்ன சொல்லிட்டு இந்த என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் சொல்லி ஜிமின் சொல்ல அவ்வளோக்கு மொத்த கோவம் வந்துட்டு அப்படி இப்போ போய்ட்டு பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஜிமினுக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல. இப்போ அவருக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியல. அவளுக்கு ரிப்பாக பிடிச்சிருக்காரு அவரை. இப்போ அவர் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பாரு ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் சரி ப்ரெசன்ட் ஹஸ்பண்டும் நான் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஏன்ட்டு எப்படி பண்ணுற, நீ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ ஆசையாக தான் தெரியுமா, எவ்வளோ ட்ரீம் வச்சுருந்தேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன ட்ரீம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. அவருக்கு புரியவே
சொல்லவே இல்லை. இனி என்னை பற்றி என்ன தான்டா நினச்சிட்டு இருக்கா சொல்லிட்டே கேட்குறாங்க. அங்கே பாருட்டு என்னோட அத்தை பையன் இந்த உலகத்தில் ரொம்ப அழகான பையனாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஒரு மேரேஜ் பிளான் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், என்னோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுறது ஒரு பர்சனாக இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல டேக்கு உண்மையாக மனசு கஷ்டமாயிடுது. அப்படி தண்ணி எழுந்திரிச்சு போயிட்டு அவர் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி போய் பால்கனி நின்றுருக்காரு. பால்கனி நின்று அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டேஸாக வந்துட்டுருக்கு. எப்படிலாம் யோசிக்கிறாங்க எல்லாரும், என்னை வந்துட்டு வேணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் வேணான்னு நினைக்கிறது நீ மட்டும்தான் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏன்டா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ தான் உங்க மேலே கோல்டாக உங்ககிட்ட கோவம் நடந்துட்டாலும் உங்களுக்கு பாசமாக தானே இருக்கேன், கேரிங்காக தானே இருக்கேன், நான் உனக்கு எந்த விதத்தில் குறை வச்சிருக்கேன்னு. ஆனால் ஏன் என்னை வந்து வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னை யார் கூட சேர்த்து வைக்க நினைக்கிறதில்ல. என்னை யாராவது பார்க்குறாங்க பிடிச்சிருக்குன்னா அவங்கள்ட்ட அவங்க என்ன கேட்டாலும் அப்படியே பண்ணுறேன். என்னையும் கொடுக்குற, என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாராவது சொந்த அத்தை பையன் இவ்வளோ கேரிங்காக இருக்க ஒரு பர்சனை வந்துட்டு விட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்களா. ஆனால் நீ என்னை பார்த்தாலே வந்துட்டு யார்கிட்ட தூக்கி போகணும்னு நினைக்கிறல சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது அமைதியாக இருக்காங்க. ஜிம் எதுவும் சொல்ல நம்ம ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே படுத்துக்கிறாரு பெட்டில். டே வந்து பார்க்குறாங்க ஒரே பெட்டில் தானே தூங்குவாங்க ரெண்டு பேரும் ஓகேவா. நம்ம ஜிம்மி நம்ம டேவும் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமில். இப்போ டே வந்து பக்கத்தில் படுக்கிறாங்க. போயிட்டு அவருக்கு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு அவரோட லவ் வந்து விட்டு கொடுக்க முடியல. சரின்னு போயிட்டு நம்ம ஜிம்மினை போயிட்டு ஹக் பண்ணுறாரு. ஜிம்மின் எதுவும் சார் அவங்களே படுத்துக்கிறாரு. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து டே பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாரு. அவர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்மளா இருக்க விட மாட்டேங்கிறா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஆப்போசிட்டாக புரியுது. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எப்போ போல் காலேஜுக்கு வந்து இவர் போய் ட்ராப் பண்ணலாம் சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே போய்க்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ப்ளீஸ் நானே போகிறேன் சொல்கிறாங்க. இப்போது சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் பின்னாடி தான் போயிட்டுருக்காரு. அவர் போகிறது ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஜிம்மின் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஒரு கேப் வந்து புக் பண்ணுறாரு. அந்த கேபில் போக நம்ம ஒரு கார் பின்னாடி தான் போயிட்டுருக்காரு. போயிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு இதுதான் எனக்கு உனக்கிட்ட பிடிக்கல, என்னை ஃப்ரீடமாக இருக்க விட மாட்டேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. என்னை யார் எப்படி டச் பண்ணுறாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் சரியா. என்னை யாராவது டச் பண்ணால் அவங்களுக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் குழந்தை இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், என்னை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ராக இப்போ அப்படியே அந்த கார் எடுத்து அந்த வழியாக போயிடுறாரு. ஜிம்மின் எதுவுமே சொல்ல முடியல போகிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸா என்னடா கேட்குறாங்க. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா சொல்லு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அவங்க ஃபிலிக்ஸ் டேரா சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு டேவை பிடிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி யார்கிட்டையும் வரக்கூடாது இல்லை சொல்கிறாங்க. அவர் சின்ன வயசுல என் கூடவே இருக்கா இது பார்த்துருக்கேன்னா எனக்கு பெருசாக அவருக்கு மேலே தாட்லாம் வந்ததே இல்லை. எனக்கு எப்போவுமே என் லைஃப்பை ஃப்ரீடமாக வளரணும், அப்படி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் அப்படி அந்த மாதிரி லைஃப் இல்லவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிராண்ட்பான்னு வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி இருந்தால் நான் யாரோ ஒருத்தவங்க கூட எப்போதும் வந்துட்டு அவங்களுக்கு கூடவே இருக்கு, அவங்க கூடயே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கேன்டா. எனக்குன்னு ஒரு ஃப்ரீடமான லைஃப் இல்லையா சொல்லி நான் பையன் தானே, நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. ஃப்ளெக்ஸ்க்கு அது புரியுது. ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஆசை, நம்ம கொஞ்சம் டேஸ் நம்மளே பார்த்துக்கணும், ஓனாக ஏன் பண்ணணும், இந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் அதுக்கு ரெடியாக இல்லை அந்த மாதிரி விடுறதுக்கு. வீட்டில் உள்ளவங்களும் சரி டேவும் சரி விடுறதுக்கு நல்லா ஜிம்மினுக்கு அந்த லைஃப் வந்துட்டு ஏதோ அவரே எல்லாரும் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னு இருக்குது. அவருக்கு அப்படி இருக்கக்கூடாது, நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஆசைப்படுறாரு. அது யாரும் அவங்க வீட்டில் புரிஞ்சிக்கல. ஃபிலிக்ஸுக்கு புரியுது. சரி விட்டுறா, இன்னும் 1 இயர் தானே காலேஜ் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஜிம் பேங்க சரி நீ காலேஜ் முடிச்சா என்ன பண்ண சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமனை ஃபாரின் போகணும், போயிட்டு எனக்குன்னு ஒரு அழகான லைஃபு, நான் கொஞ்சம் டேஸ் ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு டேஸ் ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸும் சரி ஓகேடா அப்போ பார்த்துக்கலாம் வா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே அப்படியே ஆஃபீஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இங்கே டேவோட ஃப்ரெண்டான ஜங்குக்கு காய் மெக்கு அப்புறம் ஹேங் லைன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. என்னாச்சு டே ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. இன்னும் ஹேங் சண்டே சொல்லிட்டா சொல்கிறாங்க. இப்போ டே உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எதுக்குலாம் அவனை கண்ட்ரோல் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் ஹேங் அவனை கண்ட்ரோல்லாம் பண்ணல சொல்கிறாங்க. பாருடா எனக்கு தெரிஞ்சு ஜிம்மில் ஃப்ரீயாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டுறேன் சொல்கிறாங்க. என்னால் எப்படி ஹேங் முடியும், எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும் ஹேங் சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்து ஒரு லவ் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்குறான். நீ ஏதோ டார்ச்சராகவும் ஏதோ ரொம்ப நீ வந்துட்டு ஏதோ இது பண்ணுற மாதிரி பார்க்குறான்டா, அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்க்குறான் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை என்னால் விட்டு கொடுக்க முடியலையே சொல்கிறாங்க. இல்லை டே சில டைம் நம்ம லவ்வே வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற பசங்களுக்கு டாக்ஸிக்காக தெரியும்டா. ஓகேவா நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட தானே கரெக்டு. ஒன்றா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடு, இல்லைனா நீ அவனுக்கு மூவ் ஆகிற இடத்துல எதாவது ஒன்று பண்ண சொல்கிறாங்க. டேக்கு என்ன பண்ணுறது இல்லை, அமைதியாகவே இருக்காரு. சரி ஓகே கொஞ்சம் டைம் போட்டு விட்டு சொல்கிறாங்க. சரி டேவும் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம்பாட்டு கிளாஸில் இருக்காரு. அவருக்கு எதுவுமே சொல்ல தோணல, ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து நடந்தாலும் யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசுல நான் தான் உங்களை அதிகமாக சுற்றி விளையாடுவேன், எனக்கு வேறு யாருமே அங்கே நீ விளையாட விட மாட்டேன். சரின்ட்டு நானும் உங்க கூட மட்டுமே விளையாடுவேன், உங்க கூட மட்டுமே இருந்து பழகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் நீ வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ காலேஜ் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் கூட
ப்ளே பண்ண யாரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட இல்லை தெரியுமா. நான் தனியாக இருந்தேன். ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாட போகும்போது நீ என்னை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அவங்களும் தனியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. சரி அப்படியே நம்மகிட்டே தானே பரவாயில்ல கூட இருந்தேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போது காலேஜ் வந்ததுக்கப்புறம் கூட நீனே வந்து ட்ராப் பண்ணணும். நீ இதே உன் கூட நான் இருக்குன்னா எனக்கு எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாவா, எனக்கு லைஃப் வேண்டாவா, உனக்கு மட்டும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்க, நான் ஏன் எப்படி இருக்கணும், அப்படி நானும் தானே உன மாதிரி இருக்கணும் ஆசைப்படுவேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினைக்கிறாங்க. நான் என்ன உன்னோட குழந்தையான உன் கூடவே நான் இருக்கிறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினச்சிட்டு அவருக்கு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிக்ஸ் யோன்ஜோ நம்ம ஜிம்மினுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருப்பாங்க. அவங்களாம் ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்திருப்பாரு. அவங்க கூட வெளில போகிறது சுற்றுறது அதெல்லாம் அவருக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டே வந்து வெளில கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் டேவோட ஃப்ரெண்ட்ஸாக அவங்க பெரியவங்களாவும் இருக்காங்க, டேவோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. அவர் கூட எப்படி என்ஜாய் பண்ணிட்டு டே ஜிம்மினுக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வராக இருக்கும். இப்போ நம்மளோட சிஸ்டர்ஸ் கூட பிரதர் கூட போனால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களே பெரியவங்களா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோதான் அவங்க ஃப்ரெண்ட்லேயே பேசணும்னு ஜிம்மினுக்கு அது வந்து ஏற்றுக்க முடியல. நம்ம ஏஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும், நம்ம கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவும் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறது, ஓப்பனாக பேசுறதுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்குறாரு. அப்படி தான் அது இது இப்போ ஃப்ளிக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கிடச்சிருப்பாங்க. ஃப்ளிக்ஸ் இவன் சொன்னால் அப்படி தான் கிடச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க கூட டைம் கிடைக்கிறப்ப போய் கிளப்புக்கு போகிறது, டான்ஸ் பண்ணுறது, லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறது அளவுக்கு பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும், எதுவும் அடிக்டட் ஆகக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அப்படியே டே பார்த்தா ஆப்போசிட், எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது, எல்லாம் கேட்டால் எந்த ஒரு பேட் ஹேப்பிட் வந்துடக்கூடாது, நம்ம பியூராக ஜென்யூனாக பார்த்துன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. இப்போது நம்ம டே தான் ஈவினிங் ஜிம்மினி பிக் பண்ண வந்திருக்காங்க. பார்த்தா ஃபிலிக்ஸ் இருக்காங்க. ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, டே சொல்கிறாங்க, எங்கே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மினா ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டான் சொல்கிறாங்க. ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது ஹெட்டேக்கா ஆல்ரெடி ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டான் முன்னாடி கொஞ்சம் சொல்கிறாங்க. இப்போது டேவும் சரி ஓகே சரி வேகமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கே நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காரு. ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லாக அந்த கோல்டு வாட்டர் அவர் வந்து ரொம்ப நேரம் அதில் அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹெட் பெயின், ஒரு மாதிரி கோல்டு லைட்டாக கோல்டு வந்து வந்திருக்கு. மாறி நடந்துருப்பாரு. ஈவினிங் தான் அந்த மாதிரி இருக்குது. இப்படியே வந்து பார்க்குறாங்க ஜிம்மின் ஹரி ஓகே சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, நான் ஓகே தான் டே சொல்லி ஜிம்மின் எழுந்திருக்கிறாங்க. பாருடா நீ ஓகே தானே சொல்லிக்கிட்டே வராங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்ல நான் ஓகே தான் சொல்லிட்டு ரேஞ்ச் ரூமுக்கு போயிட்டார். இன்னொரு ரூம் இருக்குது, அந்த ரூம் லாக் பண்ணிக்கிறாரு. டேக்கு ஒரு மாதிரி ஜிம்மின் டோர் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே டே நான் பார்த்துக்கிறேன், நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் தனியாக விடேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் போட்டு படுத்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீ பனிஷ் பண்ணுறல, ஒன் டே நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு நீ என்னை எப்படிலாம் அடிச்ச என்னால் மறக்க முடியாது தெரியுமா. ஜிம்மின் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. என்ன எதுக்கு நீ பனிஷ் பண்ணுற, இவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்க ரைட்ஸே கிடையாது. அப்படி இருக்கப்போ நீ எப்படி நான் அடிச்ச சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உனக்கு என்னடா சொல்லி புரிய வைப்பேன், நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி புரிய வைப்பேன், நீ ஏன் இப்படி இருக்கா சொல்கிறேன் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அவர் அந்த நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் சாப்பிடவே இல்லை. அவர் இப்படி பார்த்து அந்த ரூமில் தூங்கிறாரு. இந்த பக்கம் இவர் தூங்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தானே வட்டி மார்னிங் ஏஞ்சி ஃபுட்டெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்முனுக்காக. இப்போ ஜிம்மின் அப்படியே குளிச்சுட்டு ஏஞ்சி வராங்க. வந்து பார்த்தா நீ இப்போ ஓகே சொல்லிட்டே வந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் நான் ஓகே தான் டேஸ்ட் தள்ளி வராரு. இப்போ அவர் போய்ட்டு ஒரு மில்க் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இங்கே பாரு நான் ஃபுட்டு குக் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு மில்க் மட்டும் போதும் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு டேக்கு ஒரு இடத்துல கூவம் வந்துடுது. இங்கே பாரு உட்கார சொல்லி பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் அவர் போட்டு ஃபுட் எடுத்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு டே எனக்கு ஃபுட்டு சாப்பிட்ற என் மூடு இல்லை சொல்கிறாங்க. நீ சாப்பிட்ற நைட்டு நீ சாப்பிட சொல்லிட்டு தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போ லைட்டாக ஒரு ஃபீவர் வந்துருக்கு. ஃபீவர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டேப்லெட் எடுத்து கட்ட சொல்லிட்டாங்க. டே வேணாம் டே சொல்லிட்டாங்க போட்டு அப்படி சொல்லிட்டு புரியாதமாக போட்டு விட்றாரு. இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம ஜிம்முக்கு வந்து பிடிக்காமல் போகுது. ஒவ்வொரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது தான் அவருக்கு ரொம்ப சுத்தம் பிடிக்காமல் போகுது. இப்போ ஜிம் இங்கே பாரு டே நான் காலேஜ் போகணும் தள்ள சொல்கிறாங்க. நான் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறேன் சொல்லிட்டு ஓகே நம்ம ஜிம்மு டே ஒரே காரில் தான் வராங்க. ஜிம்மில் அமைதியாக வராங்க. டே அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி பார்க்க. இப்போ ஒரு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மு கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு ஜிம்மில் லிப் லெவல் லைட்டாக பெக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எங்கள் பாரு டைம் லவ் பண்ணல டே ஏன் டைம் இப்படி பண்ணுற சொல்கிறேன் ஜிம்மு கேட்க. டேக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டும் ஆகுது. சேம் டைம் கோவமும் வருதுங்க. பாரு நான் நல்லா கேட்டுக்கோ, நீ எனக்கு நான் உனக்கு அவ்வளோதான் ஓகேவா, இதை தாண்டி எதுவுமே மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா. இது நம்ம அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணது, அப்புறம் எனக்கு நான் வந்து பர்சனலாக ஃபிக்ஸ் பண்ணது ஓகேவா. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நல்லா கேட்டுக்கோ ஜிமின், நீ வந்துட்டு கிம் ஜிமின் தான் ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட ஒய்ஃபாக வரப்போகிறது நீ தான், மிஸ்ஸஸ் கிம் ஆக போகிறது நீ தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக எங்கள் ஜிமின் டேவும் காலேஜ் வந்துடுறாங்க. இப்போது டே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஜிமின் அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ டேஸ்ட் போயிட்டே இருக்குடா. ஜிமின் கண்டுக்கிறதே இல்லை. டே வந்துட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. டே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு கடத்துக்கு மேலே டயர்ட் ஆகுறாரு. எப்படியாவது டே விட்டு போயிடணும், கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்க டேவும் சரி எக்ஸாம் போது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சொல்லிட்டு எப்படியும் எக்ஸாம் முடிச்சா நம்ம கம்பெனிக்குள்ள வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடலாம், இன்டர்ன்ஷிப் அங்கேயே பண்ண வச்சுட்டு அப்படியே வந்து ஜாப் அங்கேயே போட்டு கொடுத்துறேன், நம்ம கூடவே இருப்போம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் நல்லா ரொம்ப ஹாப்பியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறேன் என்னடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு. அம்மா நீ வந்துட்டு செலக்டரா, நீ கேம்பஸ் இன்டர்வியூவில் சொன்னி அதை கேட்ட சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு நான் ஏன் சொல்லணும் ஃபிலிக்ஸாக சொல்கிறாங்க. டே என்ன பேசுகிற சொல்கிறாங்க. நீ இவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தது, நான் ஃபாரின் போகிறது அதான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனது இதுக்காக தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம்
நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சதுக்குன்னு நினைக்கிறேன். கேம்பஸில் செலக்டட் ஆகணும், ஃபாரின் போகணும், எனக்கு என்னோட லைஃப் நானே பார்த்துக்கணும், அதுக்காக தான் சொல்கிறாங்கக்கா. அப்படி தான் சொல்கிறாங்க. நான் டேட்டை சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. நீ அட்லீஸ்ட் சொல்லுடா, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லைன்னு சொல்ல. நான் தானே கேம்பஸில் செலக்டட் ஆகிருக்கேன், அது ஒன்று தானே செலக்டட் ஆகணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார் ஃபிளிக்ஸா, நம்ம எங்கே போகிறோம் எங்கே இருக்க போகிற சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு வராங்க, ஏன் சொல்லக்கூடாது அப்படி கேட்குறாங்க. இப்போ எனக்கு யோசிச்சுட்டு டேவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டே வந்து ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கசன் இல்லை சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஜிமின் பார்த்தா ஆப்போசிட். ஃபிலிக்ஸும் ஜிமினும் ஒரே மாதிரி. ஆனால் ஜிமின் கொஞ்சம் ஃபிலிக்ஸுக்கு ஜிமின் மேலே கொஞ்சம் பாசம், ஒரு நல்ல அதாவது நம்ம டே மேலே பாசம் இருக்குது, நம்ம ஜிமின் நல்லா பார்த்துக்கிறாங்க தான் அவர் நினைக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு ஜிமின் பக்கமும் புரியுது, ஜிமினும் ஆசைப்படுறாங்க வெளில ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. இங்கே பாருடா, ஒரு டைம் சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறேன் பாரு, கண்டிப்பாக டேட்டை சொல்லிட்டு தான் வர சொல்கிறாங்க. இங்கே பாரு யோசிச்சா சொல்கிறாங்க, பாரு நம்ம 3 பேர் ஒன்றா தானே போகிறோம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் நினைக்கிறாங்க, ஏன்டா நம்ம 3 பேர் ஒன்றா போகிறப்போ இப்போ அவர் யோசிக்கிறாரு. இங்கே ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க, இப்போ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. எப்போ ஏன்டா இப்போ நம்ம 3 பேர் ஒன்றா போகிறோம்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு ஜிமின் தப்புடா, அவர்கிட்ட சொல்லுடா பாவலியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், நான் என்ன சொல்லணும் ஃபிளிக்ஸா அவர் சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யோசிச்சுருந்தாங்க, பாருடா ஒரே ஒரு டைம் சொல்லு ஓகேவா, அவன்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், அவர்கிட்ட சொல்லு இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ சொல்லு இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் ஓகே நான் சொல்கிறேன் சொல்லுவேல சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஃபைனலாக எக்ஸாம் 1 வீக்கில் முடிஞ்சிருச்சு. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஆஃபீஸில் இருக்காரு. என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எக்ஸாம் முடிய சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ஹாப்பி, நான் எங்கன்னா வெளில கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. வெளியே ஆமாம், எங்கன்னா வெளில கூட்டிகிட்டு போகணும் ஆசையாக இருக்குது, கூட்டிகிட்டு போய்ட்டு கொஞ்சம் ரேஸ் பார்த்துக்கணும், நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும். பாவம் ரொம்ப ஹார்ட் அவர் ஆகிறான், நிறைய பேரை ஹார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் நான் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவனோட ஒய்ஃப் இல்லடா சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் ஒய்ஃபாக தான் ஆக போகிறான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே நான் உண்மையில எடுத்துப்பியா சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் கிஸ் பண்ண அவ்வளோதான், அது தாண்டி இதில் ஒரு டைம் 2 டைம் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இல்லட்டே எங்கள் பாரு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணாத சொல்கிறாங்க. இல்லடா அதை சொல்கிறாங்க, பாரு டே ஃபோர்ஸ் பண்ணால் எதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஓகேவா, எதுவும் தானாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. டே அவ்வளோ ஹாப்பியாக ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. எனக்கு ஜிமினுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஆசையாக வர்றாரு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது, என்னது சொல்லிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையோ சொல்லிட்டு சரி ஓகே எங்கே எனக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் கண்டிப்பாக வெளில போயிருப்பார் சார், போயிட்டு சுற்றிட்டு வரட்டும் சொல்லிட்டு டேவும் நினச்சிட்டு இருக்காங்க. டைம் 8 o'clock ஆகுது. டே நிறைய குக் பண்ணியிருக்காங்க ஜிமினுக்காகவும் அவருக்காகவும், இன்றைக்கி சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கார். இந்த பக்கம் ஜிமின் வரவே இல்லை, என்னாச்சு இவ்வளோ டைம் ஆகுது சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ஆன்ட்ரிச்சிபிள்னு இருக்கு, என்னன்னா ஆன்ட்ரிச்சிபிளா சொல்லிட்டு அவர் நம்ம ஃபிலிக்ஸ்க்கு யோசிச்சுக்கலாம் ஃபோன் பண்ணுறாங்க. எங்கேயும் யாருக்குமே ஃபோன் போகவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காரு. சொல்லிட்டு அவர் ரூம் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமில் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் அவர் நார்மலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, எல்லா திங்ஸும் அப்படி தான் இருக்குது சொல்லிட்டு என்னாச்சு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம டேபிள் ரூம்க்கே அவர் வராரு. டேபிள் ரூமுக்கு வந்துட்டு பார்க்குறாரு, என்ன தான் பண்ணுற, எங்கே போனால் எவ்வளோ டைம் ஆகும் வரதுக்கு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. கரெக்டாக அவர் டேபிளில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது பார்க்குறாங்க. இது என்ன சொல்லிட்டு கிட்டே ஒரு கிட்ட வந்து பார்த்தா ஒரு லெட்டர், அதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிமினோட லெட்டர் தான், ஜிமின் எழுதியிருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இருக்குது. டே பாரு எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக கோவப்பட போகிறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காத டே ஓகேவா, எனக்கு எப்போவுமே உன் மேலே லவ் வந்ததே இல்லை, ஒரு அத்தை பையனை உன்னை எனக்கு பிடிக்கும், அதை தாண்டி எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வந்துட்டு தானாக வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு எப்போவுமே செட் ஆகாது டே ஓகேவா. ஒன்றில் கிரேஸாக லவ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ ஓகே, உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீ ஹாப்பியாக அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீ லவ் பண்ணுற பர்சனை விட உன்னை லவ் பண்ணுற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் எழுதிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு இங்கே மூவ் ஆகிறேன், எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை தேடி தான் நான் போகிறேன் ஓகேவா, என்னை தேடாத, நான் அப்பா அம்மாட்ட கூட இதை பற்றி சொல்ல ஓகேவா. ஏன்னா நீங்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்க, எனக்கு அப்படி விருப்பம் இல்லாட்டி, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நான் வாழணும், என்னால் அந்த வேர்ல்டில் தனியாக வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ப்ளீஸ் டே நீங்கள் என்கிட்ட மூவ் ஆகிட்டு ஒரு நல்ல பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க, ஒன் டே நான் உங்களை மீட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்யூ டே, நான் உங்களை எல்லாம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் யாரோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி எழுதிச்சிருக்காரு. டே அந்த லெட்டர் பார்க்கும்போது அப்படி இருக்க அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, தன்னோட ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னோட ஜிமின் என்ன விட்டு சொல்லிட்டு பார்க்குறாரு, இப்படி அவருக்கு புரியவே இல்லை எங்கே போயிருப்பான்னு சொல்லி இப்போ டேரெக்டாக அந்த லெட்டர்லாம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேகமாக காருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறாரு. இங்கே காலேஜ் ஹாஸ்டல் ஒன்று இருக்கலாம், அங்கே தான் நம்ம ஃபிலிக்ஸும் எவனும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒரு பார்த்தா ஹாஸ்டல் ஆல்ரெடி வெக்கெட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஹாஸ்டல் வரணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காமாஸ் அவங்களும் வெக்கெட் பண்ணிட்டாங்கப்பா, ஏதோ ஃபாரின் போகிறாங்கம்மா, ஜாப் கிடச்சிருக்கு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தானே காலேஜ் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போது நம்ம அங்கே டேக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே
ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. உடஞ்சி போயிட்டு அப்படியே ஒரு பார்க் போயிட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காய் தான் கால் பண்ணுறாங்க. ஒரு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் ஒரு டவுட் கேட்க தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அப்போது நம்ம காய் பார்க்கும்போது நம்ம டேயோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. டே அது ஓகே சார் கேட்குறாங்க. நான் ஓகே இல்லைடா சொல்கிறாங்க. என்னாச்சுடா சொல்லி கை படமா காய் நம்ம டேயோட பிளேஸ்க்கு வராங்க, அந்த பார்க்கு வராங்க. டே குடிக்கிறத பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா நீ ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இருக்கும்போது இப்போ மட்டும் நண்டெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா சொல்கிறேன் அவன் விட்டு போயிட்டான். நான் சொல்கிறேன் வச்சு போயிட்டான்டா. என்ன சொல்கிறான் தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃபு அப்படி சொல்லிட்டு அவன் என்னோட மூவ் பண்ணிட்டு போயிட்டான். அக்கா எப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைடா அவன் சின்ன பையன் தானே, அவன் கொஞ்சம் லைஃப்பை தனியாக என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான். என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவான். ஓகேவா, எங்கே போகிறான், உன் கூட தாண்டா இருப்பான் சொல்கிறாங்க. இல்லைடா நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, அவன் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு டைம் கூட எனக்கு லவ்வே வரலையாக்கா எப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. அவருக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இல்லைடா அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை நீயே சொல்ல, நான் அப்படி என்னடா பண்ணிட்டேன் அவனுக்கு, அவன் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், கிளப்பு அங்கெல்லாம் போகக்கூடாது, பேடு ஹாப்பில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பாடா, அது தப்பா நீயே சொல்கிறாங்க. இதெல்லாம் தானே என்னோட அப்பா அம்மா ஆண்டி எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. ஜிம்மில் வந்து ரொம்ப குழந்தையாக இருக்கான், குழந்தைத்தனமாக இருக்கான், அது மூலமாக அவன் சிட்டிக்கு வந்து மாறுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நிறைய ட்ரீமோடு இருக்கான். இங்கே வந்துட்டு யாரு கூட பெருசாக பேச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கல. அங்கே வந்து யாரோ பேட் பசங்க கூட சேர்ந்துட்டு போகிறான்ப்பா, கெட்டு போயிட போகிறான், நீ தான் பார்த்துக்கணும், நம்பி தான் விடுறோம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. என்கிட்ட ரிக்வஸ்ட்டாக அவங்க வைக்கும்போது நான் அதை என்ன பண்ண முடியும், அப்படின்ட்டு எனக்கு ஃப்யூச்சரில் ஒய்ஃபை வர போகிறோம்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கணும்னு நினச்சி தப்பாடா சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், கொஞ்சம் கோவப்பட்டேன், தப்பாக சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு என்ன பேசுறது தெரியல. இருந்தாலும் சொல்கிறாங்க நீ அடிச்சிருக்கலாம் கூடாதுலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறேன், இன்னொரு பர்சன் அவன் மேலே வந்து கையை வைக்கிறான்டா கிளப்பில், பார்க்குறப்ப எப்படி இருக்கும், அந்த கோவத்தை அவனுக்கு அடித்தேன், அது தப்பாக சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா டே நீ அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க, எப்படிடா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் வேணுனே பண்ணுறான்டா, ஒவ்வொன்றும் எனக்கு பிடிக்காதானே அவன் தேடி தேடி பண்ணிகிட்டு இருக்கான் சொல்கிறப்ப டே சொல்கிறாங்க. அங்கே பாடா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வேறு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கா, அவன் ஒரு வேறு மாதிரி ஆசைப்பட்றான்டா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவன் உங்கள் 2 பேருக்கு செட் ஆகாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உனக்கு தெரியுமா காய், எனக்கு சின்ன வயசில் நான் வந்துட்டு அவனை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டேன். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்காது, ஏன்னு தெரியாது. அவன் ஸ்டார்டிங்கில் நான் சின்ன வயசில் அவ்வளோ யாரும் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பேனா, அப்போ அவன் தான் வந்துட்டு ஹேண்ட் பிடிச்சி ப்ளே பண்ணல மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பான். அவன் சின்ன பையன் வந்து என் கூட ப்ளே பண்ண ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு பழகிட்டு டேஸ்ட் போக போக அவன் தான் எனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவனை தனியாக விட எனக்கு பயம் அப்புறம் ஒரு ஜலஸ் வந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அந்த வயசுல எனக்கு அந்த வயசு ஜலஸ் ஆகிடுச்சிடா, நீ தான் என் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்க சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு 5 இயர்ஸ் பெரிய பையன்டா, அதனால தான் நான் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன். சீக்கிரமே எனக்கு காலேஜ்லாம் வரும்போது இங்கே வந்துட்டேன். அது என் தப்பா சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லட்டே சின்ன வயசுல நீ அவ கூடவே இருந்ததுனால சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அப்போட்டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நீ சொல்லு, நீ சின்ன வயசில் நீ மட்டும் தான் அவங்க கூட ப்ளே பண்ணியிருக்க, அப்படி இருந்திருக்க. வந்துட்டு நான் கேட்டேன், உனக்கு ஏன் டேவை பிடிக்க மாட்டேது, டே பண்ணிட்டு எத்தனை பேர் சுற்றுறாங்க, நீ மட்டும் எதுக்கு டே வந்துட்டு வேணாம்னு நினைக்கிற சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொன்னான், சின்ன வயசில் எனக்கு வந்துட்டு டே ரொம்ப பிடிக்கும் காய், ஆனால் டே கூட விளையாடுறது மட்டும் எனக்கு வந்துட்டு அது மட்டும் பத்தலை. எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும், எல்லாரும் கூடயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக என்னை சுற்றி ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஜிம்முக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும், கேர் பண்ணிக்க ரொம்ப ஆசை. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்டப்ப எனக்கு வில்லேஜில் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் கூட ப்ளே பண்ண போகிறப்ப டே வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க, போகக்கூடாது சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, ஜிமின் வா சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்கும் கூட போய் விளையாடணும்னு சொல்லிட்டு. ஆனால் டே வந்துட்டு நீ என் கூட மட்டும் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தோமா, அப்படியே ஒன்றாவே இருந்தது. எனக்கு அதுக்கு அடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டு, டேவை தவிர வேறு யாருமே நம்மளுக்கு இல்லையே சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்களும் டேக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு டே வந்து இவ்வளோ இதாக இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒன்றா ஃப்ரெண்டாக ஃபேமிலியாக ஒரு மாதிரி இருக்கப்போ எனக்கு அது பார்க்க ஜெலஸ் ஆகிட்டு தெரியுமா. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபிலிக்ஸ்கிட்டையும் யோசிச்சுக்கிட்டே நான் தானாக தான் போய் பேசுகிறேன் தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா எனக்கு தானே நீ ஃப்ரெண்ட் ஆகுனாலும் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப நாள் பேசினாங்க. எனக்கு அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் ரொம்ப ஆசைனா அந்த மாதிரி லைஃப் கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. டே வந்துட்டு எப்போவுமே அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்குது, எனக்கு கூட இது கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள தாண்டி எனக்கு தனி ஒரு உலகம் வேறு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு எல்லாமே நான் ஏன் பண்ண தான் இருக்கணும் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதான் ரீசன் இருக்கா, ஆமாம் எனக்கு இதான் ரீசன். எப்போ டே வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு பச்சைன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. டே கேரிங்காக இருக்காங்க, ஆனால் கேரிங் வேறு கண்ட்ரோல் பண்ணுறது வேறு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்திருப்பாரு. இதை நமக்கா டேக்கிட்ட சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு கூட தோணுதா சொல்கிறாங்க. இல்லைடா நீ சொல்கிறாங்க, நீ வந்து கரெக்டான டைமில் சொல்லியிருக்கணும், சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீ வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரோல் மட்டும் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கு ரீசன் என்ன, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும் அதை வந்து நீ சொல்லி புரிய வச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டு நீ தொட்டதுக்கெலாம் கோவப்படுறதும் தொட்டதுக்கெலாம் அடிக்கிறதும் அப்படிலாம் பண்ண கோவம் வராது. யாருக்காவது பயந்தானே ஒரு பயம் ஒரு இல்லை வெறுப்பு வரும்.
அதில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் அவனுக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும் டீசல் அப்படி சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. போகும்போது கூட சொல்லிட்டு போல தெரியுமா, இந்த 3 years அவன் என் கூட இருந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லிட்டு போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எங்கே போகிறான் போயிட்டு வந்துடுவான் சொல்லிட்டு நம்ம டேவா இவங்க கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்கடா. அந்த பக்கம் ஜிமின் சைடு பார்க்கலாம்டா. ஜிமின் ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அவர் அளவுக்கு ஹாப்பியான பர்சன் அந்த வேர்ல்டில் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பி. யாரும் அவருக்கு வந்து இவனு ஃபோன் கூட யாருக்கும் நம்பர் கொடுக்கவே இல்லை. இப்போ ஜவுன்ஷன் ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க, இதான் அவனுக்கு பிடிச்ச லைஃபாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் அங்கே அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு ஒரு பைக் ரைட் பண்ணிட்டுருக்காரு. அது வந்துட்டு நான் ரெண்டுக்கு அந்த பைக் எடுத்துகிட்டு ரைட் பண்ணிட்டுருக்காரு. இவங்க பார்க்குறாங்க, இவன் இந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்ததில்ல கொரியாவில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஏன்னா டே வந்து அட்லீஸ்ட் ஒரு பைக் கூட இவர் வந்து பைக் கூட ஓட்டக்கூடாது சொல்லியிருப்பார் இல்லையா. எப்போவுமே ஒன்றும் காரில் போகணும் இல்லை கேபில் போகணும். அதை தாண்டி அதாவது அவர் ஒன்றும் அவரோட காரை கூட்டிகிட்டு போகணும் இல்லை கேபில் பைக்கில் அவனுக்கு கரோட கிடையாது சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாரு. அதனால ஜிமினுக்கு அந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறலன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ரீசனாக என்ன பண்ணுறாரு, அவர் ஃபுல்லாக அவருக்கு இது வரைக்கும் ஆசைப்பட்டது லைஃப்பில் மிஸ் பண்ணது மொத்தத்தையும் அவர் வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அவருக்கு பிடிச்ச பைக் ரைடு, அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஊரை சுற்றுறது சொல்லிட்டு ட்ரிப்பு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. அந்த ஆஃபீஸில் ஜிம்மின் அளவுக்கு யாரும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாக. அந்த மேனேஜருக்கு அந்த பாஸ்க்கு எல்லாருக்கும் ஜிம்மின் அவ்வளோ பிடிக்கும். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, உண்மையாக சொல்லப்பா உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க, எப்போ ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ துருன்னு இருந்துகிட்டே இருக்கா சொல்கிறாங்க. அம்மன் அப்படி தான் இப்போ சொல்லிட்டு ஜிம்மின் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார் ஜாப் வேலை பார்த்துட்டு. அங்கே இருக்கிற பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு எல்லாம் ஜிம்மினுக்கு அப்படி ஃபாலோ ஆவாங்க. ஜிம்மின் அவர் ஏன்னா அவர் அழகுன்றதை தாண்டி சாமியாக இருப்பார், ரொம்ப சாமியாக. அப்படி துருன்னு இருக்கிறதுனால எல்லாரும் அவர் போய்ட்டு சுற்றி வருவாங்க, பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும். ஆனால் அவர் யாரும் லவ் பண்ண மட்டும் ரெடியாகவே இல்லை. லவ்ன்ற ஒரு நம்ம ஜிமின் பின்னாடி பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் சுற்றி வருவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக சாமியாக க்யூட்டாக இருப்பாரா. அதனால் எல்லாரும் அவர் மேலே அவ்வளோ கிரேஸே ஃபாலோ ஆவாங்கன்னா ஜிமின் அந்த லவ் அந்த இதெல்லாம் இன்வால்வ் ஆகவே மாட்டார். இப்போது ஜிமின் இங்கே வந்து அப்படியே டேஸஸ் போயிட்டே இருக்குடா. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 3 years ஆகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த 3 yearsல எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறாரு. எல்லா ஹாப்பினஸ் அவர் கூட இருக்குது, ஆனால் அவர் மிஸ் பண்ணுறாரு எதையோ ஒன்று ரொம்ப ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு மட்டும் அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று தான் கூட இல்லை, எல்லா ஹாப்பினஸும் இருக்குது, ஆனால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று இல்லையே சொல்லிட்டு அவர் ரொம்ப அதை மிஸ் பண்ணுறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு ரீசன் மட்டும் கண்டுபிடிக்கல அவரால். அவருக்கு டேஸஸ் போக போக அந்த எல்லாருக்கிட்டையும் அப்படி ஹாப்பியாக இருக்காரு, ஆனால் தனக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் அது தன்கிட்ட இல்லை அப்படின்ட்டு அவருக்கு எப்படின்னா ஒரு பாடி இருக்குது ஒரு சோல் இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. இப்போது ஜிமின் தான் ஒன் ஃபைன் டே பீச்சில் அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னடா அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீக்கெண்டு அமைதியாக ஜிமின் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஃபிலிக்ஸும் யோசிச்சுட்டு வராங்க. அங்கே பாரு என்னாச்சுடா, ஏன் கொஞ்சம் டேஸாக ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. டே போய் சொல்லாத இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, நான் ஒரு உண்மையாக செலவாக சொல்கிறாங்க. இங்கே எனக்கு எல்லாமே இருக்குடா, நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கேன், எல்லாமே கிடைக்குது, நினச்சதெல்லாம் வாங்குறேன், நினச்ச இடத்துக்கு போகிறேன் வரேன் எல்லாம் பண்ண முடியுது, ஆனால் என்னால் எதுவும் ஹாப்பியாக மட்டும் இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஹாப்பியாக மட்டும் இருக்கவே முடியலையே, எனக்கு ஏதோ ஒன்று என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, மணி இல்லையா சொல்கிறாங்க. என்ன பேசுகிற சொல்கிறாங்க. அதானே நீ ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ சேலரி உங்கள்கிட்ட இருக்குது, அவ்வளோ மணி இருக்குது, எல்லாமே இருக்கே சொல்கிறாங்க. இவன் ஒன் கார் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன் அப்பார்ட்மெண்ட் கூட நம்ம வாங்கி வச்சுருக்கோம், எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இல்லை உனக்கு எல்லாமே இருக்குது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதை மிஸ் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு எதை சொல்கிறதே தெரியல, ஆனால் ரொம்ப யோசிக்கிறாரு. ஏதோ உங்கள் தான் கூட இல்லை, ரொம்ப டேஸ் இருந்த ஒன்று அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது. எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, நான் வெளில போவேனா அப்போ எனக்கு தோணுது, ஐயோ நம்ம வீட்டுக்கு போகல, நம்மளுக்கு கால் வரும்ல டெக்ஸ்ட் வரும்னு யோசிக்கிறேன், ஆனால் அப்படி வரலையே சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ஓ சார் இப்போ தான் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாரா சொல்லிட்டு. ஓ டேவா சொல்லி கேட்குறாங்கக்கா. இவங்க பார்க்குறாங்க, என்ன இதுக்கு டேவா சொல்லி கேட்குறாங்க. டேவா டே எதுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ ஹானஸ்ட்டாக சொல்லு, நீ இங்கே வந்து இதுலேருந்து எத்தனை பேரோட கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க, யாருக்கிட்டையுமே நீ வந்து ஃபாலோ ஆக மாட்டேன், யாரையும் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இல்லை. உன் லைஃப்பில் என்ன ஆசைப்பட்டேன், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், ஓனா ஏன் பண்ணணும், அவன் நினச்சதெல்லாம் பண்ணணும் ஆசைப்பட்டல, நினச்சதெல்லாம் பண்ணுறலான்னு ஹாப்பியாக இருக்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ஏதோ ஹாப்பியாக இருக்கும்போது தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தா அந்த ஹாப்பினஸும் இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது. எவனிச்சடா எம்டியாக ஃபீல் ஆக சொல்கிறாங்க. எம்டியாக ஏன் எம்டியாக ஃபீல் ஆக சொல்கிறாங்க தெரியல, எம்டியாக ஃபீல் ஆகுது, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழுவ ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே என்ன அப்படி கேட்குறாங்க, எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தவங்க கிட்ட நான் பிரிஞ்சிட்டோன்னு எனக்கு தோணுது, என்னோட சோல் என்னோட போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழறாங்க. ஏன்னே தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நைட்டில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சம்டைம் என்னை யாரோ வந்துட்டு கேட்க மாட்டாங்களோ, நான் தனியாக இருக்கணும், தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீ இதெல்லாம் ஆசைப்பட்டது ஃப்ரீடம்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ஆசைப்பட்டது என்னென்னு சொல்லலான்னு எனக்கு ஏதோ ஒன்று ரொம்ப மிஸ் ஆகுது சொல்லிட்டு ஜிமின் ரொம்பவே அழறாரு. அவருக்கு ஏன்னே தெரியல, ரொம்ப ஃபீல் ஆகுது. இப்போது ஒரு பர்சனல் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அப்படியா அது அந்த அந்த சோல் நானா அப்படி கேட்குறாங்க. இப்போ
இவங்க ஒரு 3 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மியோட டேஸோட திரும்பி பார்த்தா அங்கே டே நின்றுட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன தெரியல. டேவை பார்த்ததுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம், அதை சொல்லவே முடியல. அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு. ஆனால் அவரால் போக முடியல. ஏன்னா அவர் லவ் பண்ணுறேன்னு அவர் சொன்னப்போ நம்ம ஜிம்மின் தூக்கி போட்டார் இல்லையா, வேண்டாம் உன ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணி மாட்டேன் சொல்லிட்டு இப்போ எந்த ஃபேஸில் போய் அவர் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் நம்ம வேணும்னு நினச்சா வச்சுக்கிறதுக்கும் வேணாம்னு சொன்னால் தூக்கி போகிறதுக்கும் அவரோட பொம்மையாக சொல்லி ஜிம்மின் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. டே எப்படி இருக்கீங்க சார் ஜிம்மின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கிட்டே வந்துட்டு ஜிம்மோட சீக்ஸில் பள்ளியர் ஒன்று வைக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் மாறவே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நான் மாறவே மாட்டேன்டா, எப்போவுமே நான் மாற மாட்டேன்டா சொல்கிறாங்க. எதுக்கு நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எதுக்கு நான் மாறணும் சொல்லு, நான் ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட்ட டே கேட்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. டே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. டே அப்படி ஜிம்மோட பேச கப் பண்ணி அப்படி இப்போ போய் அட்டாச் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அப்படி ஜிம்மோட டேவுடைய அந்த ஹெட் வந்து அவர் பிடிக்கிறாரு. ஹெட்டில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு இப்போ அப்படி டைட்டாக கிரிப் பண்ணி 2 பேரும் அப்படி ஹங்கரியா மாறி மாறி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்க்குற எவனிச்சு இருக்க ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. பின்னாடி காய் நிற்கிறாங்க. எவனிச்சு ஒரு தேங்க்ஸாக சொல்கிறாங்க. ஹேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ரொம்ப தேங்க்ஸ் நினச்சி கூட பார்க்கல சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு தெரியும், நான் நினச்சேன் என் கண்டிப்பாக அவன் லவ் பண்ணுறான், அவனுக்கு புரியல, பக்கத்துலேயே இருந்து லவ் கொடுத்ததுனால அப்படியே சார் தூக்கி போட்டார். கண்டிப்பாக தூரமாக வந்தால் புரியும் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அந்த எவ்வளோ டேஸ் தனியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாருக்கு அதுவே இவ்வளோ புரியுதுக்கு இவ்வளோ டேஸ் ஆச்சு. அவனுக்கு புரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்லே. ஆனாலும் அவனே அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தான். ஏன்னா நைட்டில் பல டைம் அவன் வந்துட்டு தூங்கும்போது சொல்லுவான் டே ஐ மிஸ் யூ மிஸ்ன்னு சொல்லிட்டே இருப்பான். அது தூக்கத்தில் சொல்லுவான் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே இங்கே வரது காரணம் நம்ம யோனிச்சுட்டாடா ஓகேவா. கொஞ்சம் தான் நம்ம டேவை பற்றி ஏன்னா ஜிம்மின் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து இப்போ கஷ்டமாக இருந்திருக்கு. சரி சொல்லிடலாம் சொல்லிட்டு டே எப்பட்டிருக்காரு நம்ம தெரிஞ்சுப்போம் சொல்லிட்டு நம்ம காய்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் டே இந்த மாதிரி ஜிம்மின் நினச்சிட்டே இருக்கான், வெயிட் பண்ணிட்டே இருக்கான், நாங்களும் சொன்னோம் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் வெயிட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லும்போது தான் டே ஜியோன்ஜி தாட்டுங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறான். அவன் வந்துட்டு எல்லாமே இருக்கான ஹாப்பியாக இருக்க மாட்டான், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறான் அப்படி சொல்லும்போது தான் அதை நைட்டில் தூக்கத்தில் ட்ரீம் நினச்சிட்டு மிஸ் யூ டே லவ் யூ டேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்துருப்பாரு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வைக்க வேணாம், அவங்ககிட்ட இப்படி இருந்துருவோம், லைஃப்லாம் கூட இப்படி இருந்தால் இருந்துருவோம் போல், அவன் இறங்கி வர மாட்டான், நம்மளே போகலாம் இறங்கி போகலாம் தப்பு இல்லை சொல்லிட்டு சின்ன பையன் தானே நம்ம மற்ற பையன் தானே சொல்லிட்டு அவர் இடத்துக்கு விட்டு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டு வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கோம், நம்மளே ஒரு ரீசனாக இருந்திருக்கோம், அவன் லவ் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் அவரே வந்திருப்பாரு. இப்போ நம்ம டே அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணிருக்கா. ஜிம்மில் பிரேக் பண்ணுறதாவே இல்லை கிஸ் தான். நம்ம டேவே பார்க்குறாங்க சொல்லிட்டு அவர் ஒரு ஈக்குவலாக கிஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணனால அது ப்ரீத் பண்ண முடியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்மின் டேவை ஹக் பண்ணி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறது தெரியல. டேங்க பாரு மன்னிச்சிருங்க, ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு சொல்கிறேன் அவருங்க பாரு நம்ம எதுக்காகவும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்டா, எப்பவும் சரி எல்லாம் டாக்ஸிக் கொண்டு வச்சுக்கோ, ஆனால் இந்த டாக்ஸிக் லவ் எப்பவும் மாறாது ஓகேவா. டாக்ஸிக் லவ்னால ரொம்ப அதிகமாக லவ் இருக்கும், ரொம்ப கேர் இருக்கும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு தான் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரால் சொல்லவே முடியல அந்த ஃபீல் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இவ்வளோ வருஷமாக ஒரு ஆசைப்பட்டது அவரே ஜிம்மில் அவர்கிட்டே வரணும்னு ஆசைப்பட்டது. ஆனால் ஜிம்மில் இப்போ வராமல் இருந்துருது. இப்போ அவர் இந்தளவுக்கு நினச்சிருக்கிறது அதெல்லாம் நினைக்கும் ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ கூட தேவை பார்க்கணும்னு தோணவே சொல்கிறாங்க. சாரி டே எனக்கு தோணவே இல்லை, நான் பயந்துட்டேன் போனேன் டே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, டே வந்து தள்ளி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து சொல்கிறாங்க. நான் இப்போ அவனை தள்ளி விடுவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன் டே, நான் அவ்வளோ லவ் கொடுக்கும்போது நான் வந்துட்டு வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு உனக்கு ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க இப்போ நீ சொல்லு, நீ தானே லெட்டரில் சொன்னேன் ஒன்றை லவ் பண்ணுறவங்கள விட நீ லவ் பண்ணுறவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு இப்போ சொல்லு யாரை மேரேஜ் பண்ணுறோம் டே கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் நீ லவ் பண்ணுறவங்கள மேரேஜ் பண்ணிக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ சொல்லி ஜிம்மின் சொல்ல டே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நிஜமாக தான் நீ லவ் பண்ணுற சொல்லி நிஜமாட்டே நீ இல்லாமல் நல்லா இருக்க முடியல, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுவியா, நான் வெளில போன டைமுக்கு வான்னு சொல்லுவியா, அதெல்லாம் நான் ஏதோ ஒரு டார்ச்சர் நினச்சிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுது நம்ம கரெக்டாக வெளில போகிறப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்க ஒரு வார்னிங் மாதிரி டைமுக்கு வீட்டுக்கு வா சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு தோணும் ஐயோ நம்ம எல்லாரும் வெளில இருக்குமா சேஃப்டியில் சொல்லிட்டு வீட்டுக்கு வருவோம்ல. அதெல்லாம் நான் இங்கே வந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ரியலி சாரி டே, உன் அளவுக்கு என்னை யாருமே பார்த்துக்க முடியாது, உன மாதிரி பர்சன் யாருக்கும் கிடைக்கவும் மாட்டாங்க, நான் தான் அந்த வேர்ல்டு லக்கியான ஒரு பர்சனாக நான் தான் அன்லக்கி பர்சன் கூட சொல்லிட்டாங்க. ஏன்றாங்க என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லை நான் எப்படி டேட்டாக இருந்திருக்கேன் பார்த்தியா டே ஜிம்மின் சொல்ல டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாட்டா நினச்சேன் மற்றபடி சொல்லிட்டாங்க. ஆனால் லவ்னை வேறு மாதிரி காமிச்சிட்டாங்க, தப்பு தான், என் மேலே தப்பு இருக்குது, உங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது, என் மேலே தப்பு தானே, அது வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்கணும். யாருக்குமே ஒருத்தவங்க ஆசைப்படுறது என்ன ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வழியில் அதை புரிய வைக்கணும், அது தப்பா ரைட்டாக அவங்க எதாவது ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சிருக்கணும். இல்லை நானே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் கூட காமிச்சிருக்கலாம், நானே பாட்டுக்கு அப்படியே உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சதுனால தான் நீ பயந்துட்டேன், என்னோட தனியாக போகணும்னு நினச்சேன், தப்பு ஏமாள் தான்டாமா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் சொல்லிட்டாங்க இல்லட்டே உள்ள ரொம்ப கேரிங்காக இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு, நான் தான் புரிஞ்சு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க மேலே மாறி அவங்க மேலே பழி சொல்லிக்கிறாங்க. சரி போதும் ரொம்பலாம் பழி சொல்லிக்காதீங்க ஓகேவா, ஏற்கனவே 2 பேருக்கும் மேரேஜ் ஏஜ்லாம் தாண்டிடுச்சு, மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்னங்க பாருங்கள் எனக்கு ஒன்றும் வயசில்
வயசுல ஆகலை சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் உன் டேக்கு வயசு ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இல்லை உன் டே கூட வயசு ஆகலை, டே பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்காங்க சொல்லிச்சுன்னு சொல்ல. டே பார்க்குறாங்க அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு ஜிமின்ஸ் டே கேட்கா ஜிமின் தான். இப்போ அகைன் டேவில் எப்படி கிஸ் பண்ணுறாங்க, டேவும் அப்படியே ஹாப்பியாக கிஸ் பண்ணிருக்காங்க. வா இதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, இதுக்காக எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணியிருக்கலாம் போலையே சொல்லிட்டு அவங்க ரொம்ப காய் சொல்கிறாரு. சரி இப்போ ஜிமின் தான் டேவோட கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. டே நான் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் உங்க கூடவே இருக்கணும், நீ எப்பவும் பழைய முறையாக சொல்கிறாங்க. நான் அப்பெல்லாம் இருக்க மாட்டேன், அதே கேரிங் லவ் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன் ஓகேவா. நீ வெளில போனால் நான் கூட கண்டிப்பாக கூட வருவேன், நீ எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோம் அங்கெல்லாம் கூட வந்து நான் பக்கத்தில் நின்றுருப்பேன் ஓகேவா. நீ ஹாப்பியாக இருக்க நான் பார்க்கணும், சேம் டைம் வந்துட்டு ஒன்றும் சேஃபாக உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற டே சொல்கிறாங்க. ஆமாம் உண்மையாகவே என்னை எவ்வளோ பேர் வேணாலும் எனக்கு லவ் பண்ணலாம், நான் உன்னை தான் கிரேஸாக லவ் பண்ணுறேன் ஓகேவா. என் லவ் மேலே உள்ளது எப்பவும் மாறவே மாறாதுடா. ஐ லவ் யூ ஸோ மச்டா சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மோட பேச அப்படியே கப்பன்ட்டு என்னோட மூச்சு குட்டி சொல்ல டே சொல்ல ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேது, எப்பவும் போக மாட்டேது, எப்பயும் நான் சொல்லி காட்ட மாட்டேன், நான் உனக்கு பட சொல்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லி காட்ட மாட்டேன் ஓகேவா. உனக்கு எம்எல் லவ் இருந்துச்சு, அதை ரியலைஸ் பண்ணல அவ்வளோதான். அந்த ரீசனுக்காக தான் நானும் விட்டுட்டேன் ஓகேவா. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு உன்னை கண்டுபிடிக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் நினச்சா கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நீ ஃப்ரீயாக இருக்கணும், நீயே ஒன் டே புரிஞ்சுப்பா டேவோட லவ் எந்தளவுக்கு ட்ரூவானது. இல்லாமல் இருக்க முடியாது. நான் என்னோடய லவ் வந்துட்டு மட்டும் காட்டின விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் என் லவ் வந்து ட்ரூவானது, அது எனக்கும் ஃபேக் இல்லை. அதனால் கண்டிப்பாக நீ வரும்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தியா. ஆனால் நீ வரல, இப்போ கூட நான் தான் வந்துருக்க சொல்கிறேங்க்கா. சாரி சொல்கிறாங்க. சாரியில் சொல்ல வேணாம் ஓகேவா. லவ்வுக்காக எவ்வளோ இறங்கி போகலாம், ஈகோன்றதே இருக்கக்கூடாது. எனக்கு எப்போது ஈகோ வரது என்னோட மூச்சு குட்டிக்கிட்ட சொல்ல நம்ம டே சொல்ல ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ டே சார் ஜிம் தான் அகைன் கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படிக்கா இருக்குதானே ஏன்னா கிளாப் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ தான் ஆக்குவராக இருக்குது. அச்சிச்சோ சொல் ஜிம்முக்கு போயிட்டு டேவோட ஷர்ட்டுக்குள்ள ஃபேஸ் வச்சு ஒழிச்சிக்கிறாங்க. ஓகே ஒன்றும் இல்லவா சட்டை. இப்போ அவர் இங்கே வந்துட்டு ஜாபர் சென்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அவ்வளோ ஹாப்பியாக கூட அந்த ஃப்ளைட்டில் வந்துருக்காங்க. டே அப்படியே ஜிம்மில் ஹேண்டில் அழகாக கிஸ் பண்ணிட்டு அப்படி சாச்சிக்கிறாங்க. போலமா சொல்கிறாங்க அப்போலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் டே வராங்க. இங்கே டேவோட வில்லேஜில் தான், அதே வில்லேஜில் ரொம்ப அழகாக கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ஜிம்மில் அம்மாவுக்கு டேவோட அம்மாவுக்குலாம் கோவம் ஜிம்மின் மேலே, இந்த மாதிரி டே வந்து ஹார்ட் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க எல்லாரும் ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. டேவோட கிராண்ட்மா மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவன் சின்ன பையன் இல்லையா, அவன் ஆசைப்பட்டிருப்பான், அவன் வந்துட்டு வெளில போய் சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கான். நம்மளாம் தான் ரீசன் அவனுக்கு பிடிச்சி வச்சுருவோம். சின்ன குழந்தை வந்துட்டு ஏதோ கூண்டில் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிடும். கொஞ்சம் ஃப்ரீடமாக விடாமல் அந்த டேவும் அப்படி பண்ணிட்டானா ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் அப்படி விட்டதுனால தான் அவனுக்கு ஹார்ட் ஆகிட்டான் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் திட்டாதீங்க என்னோட செல்ல பேரன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா கொஞ்சிட்டாங்க. கிராண்ட்மா சாரிம்மா சொல்லிட்டாங்க. சோக்கேட தங்கம் சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் ஜாங்க டேவோட அம்மா நம்ம ஜிம்மில் அம்மாலாம் ஓகே சார் சமாதானம் ஆயிடுறாங்க. சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் டேவோ சொல்லிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே பாரு இப்போ ஒன்று மேரேஜ் பண்ணி வச்சுக்காங்க பாரு நிற்கிற. அப்புறம் ஒரு பொண்ணு அழகாக இருக்கலாம், இவ்வளோ மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அம்மா நோம்மா எனக்கு தான் டே சொல்லி ஜிம் பண்ணிட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வா மேரேஜ் பண்ணலாம் சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஜிம்முட்டேவும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்கள மேரேஜ் நடக்குது. கிம்டா எங்க நீ பார்ச்சிம்னா திரும்ப செய்து கொள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்ச்சிம்னா நீ கிம்டா எங்கே திரும்ப செய்து கொள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. ஃபைனலாக ரெண்டு பேருக்கும் ரிங்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முன்ட்டே ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு டேவை பார்த்து ஷையாக இருக்குது, நான் ஹஸ்பண்டாக பார்க்குறாரு ரொம்ப ஷையாக இருக்குது. இப்போ ஜிம்மில் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்னடா சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் அப்படி இருந்தே இப்போ சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஒரு மாதிரி ஷையாகிட்டே நின்றுருக்கா. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே உங்கள் ஜிம்மோட ஃபோரில் போய் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மில் லவ் யூ டூ டே சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து ரெடியாகிறாங்க. எங்கனாக்கா அவங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தான் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருப்பாங்களே அதே வீடு தான். ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வரும்போது டே பார்க்குறாங்க. டே வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் உள்ள வந்ததுக்கப்புறம் டே அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அப்படி டோரில் சாயிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. இப்போது டே தான் பார்க்குறாங்க. இப்போது ரியல் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாக சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ரியல் பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடியாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களை பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் தான் நிறைய கிஸ் கொடுத்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகேவா, நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, இன்னும் டைம் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு டைம் இல்லை ஓகேவா, எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் அப்புறம் எனக்குன்னு ஒரு பேபி வெளில சொல்கிறாங்க. இல்லை அது டே சொல்கிறாங்க டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்கட்டே எங்கப்பா லக்கேஜ் கூட நம்ம செட் பண்ணி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவரு நடக்க இவர் பின்னாடி பேக் போயிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த பெட்ரூம் கிட்ட தான் அவர் போகிறாரு, ஏன்னா அந்த டேரக்ஷன் அது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் டேரக்டாக போய்ட்டு அந்த பெட்டில் லேண்ட் ஆகுறாங்க. பரவாயில்லையே கரெக்டான பிளேஸ்க்கு வந்துட்டேன் சொல்லிட்டே சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. டே வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைடா எல்லாம் எப்பவும் மாறாதுடா, இதே மாதிரி இப்படி டாக்ஸிக்காக தாண்டா இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ நீ அப்படி சொன்ன சொல்கிறாங்க. அதுவும் அப்படி இருக்கும் ஓகேவா, எப்படி சொல்கிறது என்னோட லவ் மாறிட்டே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் என்னோட டாக்ஸிக் லவ் அப்படி தான் இருக்கும், ஆனால் அது மட்டும் மாறாது ஓகேவா, மற்றபடி கேரிங் அதெல்லாம் மாறும், அப்போ கேர் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லிட்டு சொல்ல ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்கா. எப்படி பேசாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் அப்படி ஜிம்மின் மேலே அப்படி லைட் ஆகுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே பயமாக இருக்கட்டே சொல்கிறாங்க. யார் நீ பயப்படுவா சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவரும்
இப்போது ஜிம்மில் கிஸ் பண்ண நம்ம ஜிம்மில் டேவை கிஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்போ டே பார்க்குறாங்க. யாரும் பயமாக இருக்குன்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு டேவுடைய சில விஷயத்த சொல்கிறாங்க. டே அப்படியே ஷாக் ஆகிறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க ஜிம்மின் தான். ஆமாம் முடியுமா முடியாது அப்படி சொல்லி ஜிம்னு கேட்க டே பார்க்குறாங்க. யாரால முடியாது சொல்லிட்டே தான் அப்படியே ஜிம்மில் ஒருத்தர் ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அதுக்கு ஈக்குவலாக தான் கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டே அப்படியே வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 5 hours ஆஃப்டர் பார்க்கலாம்டா நம்ம டே பார்க்குறாங்க. உனக்காக வெயிட் பண்ணுறது தப்பே இல்லைடா சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒர்த்ஃபுல்லான ஒரு பர்சன் நீ எப்படி சொல்லிட்டு டே தான் அப்படி ஜிம்மில் கியூட்டாக பார்த்துருக்காங்க. ஜிம் அப்படி பெயிண்டராக தூங்கிட்டு இருக்காங்க. பாரு நான் இதை நினச்சேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours வாங்கிட்டானே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு சரி ஓகே தூங்கிட்ட சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. எங்கள் ஜிம்மி நெக்ஸ்ட் டே ரொம்ப க்யூட்டாக அழகாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே அந்த பிளாங்கெட்டுக்குள்ள போயிடறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. டே என்னாச்சு எந்திரிச்சு வாடா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. ஷையாக இருக்கா சரி ஏதோ அவ்வளோ ஹங்கரி கஸ் பண்ண அப்புறம் போக போக என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஷையாகிட்டு இருக்காங்க. டேட்டா பற்றி பேசாதீங்க போங்க அப்படி சொல்கிறாங்க. சரி பேசக்கூடாதா ஓகே ஓகே சரி வா போய்ட்டு பாத் பண்ண சொல்கிறாங்க. பாத்திங் சொன்னது ஞாபகம் வருது என்ன மறுபடியும் சொல்கிறாங்க. பாரு வா மோட்டர் தான் வா சொல்லிட்டு தூக்கிட்டு போய்ட்டு 2 பேரும் அழகாக பாத் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஷையாக இருக்காரு. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ஷையான ஒரு பர்சனாக சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவார். இப்போ பார்த்தா ரொம்ப ஷை ஆகிட்டே க்யூட்டாக ப்ளஷ் ஆகிட்டே இருக்காரு. இப்போது டே பார்க்குறாங்க. பாரு எப்படியே ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஆஃபீஸே போக மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அப்படியே சொல்லாதீங்க நீங்கள் ஆஃபீஸ் போங்க சொல்கிறாங்க. சரி நீ வரியா நீ எப்படியே ஒர்க் பண்ணி தானே சொல்கிறாங்க. இல்லை டே நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்காம நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க போகிறேன். ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு பெஸ்ட்டு ஒய்ஃபாக பெஸ்ட்டு அம்மாவாக சொல்கிறாங்க. பெஸ்ட்டு அம்மாவா டே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்யூச்சரில் அப்படி சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன ஒரு 10 months ஆசை கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன ஷையாக இருக்கு டே என்ன பேசுகிறீங்க சொல்லி ஜிம் போய்ட்டு டே கூட ஹைட் ஆகிக்கிறாங்க. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. பாரு மேபிலாம் வருந்தானே சொல்கிறாங்க. வருதான் ஆனால் அதுக்கு சொல்கிறாங்க. ஐ திங்க் சொல்கிறாங்க. அவ்வளோ டேஸ் கூட எடுக்காதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறேன். டே சொல்ல ஜிம்முக்கு இன்னும் மாதிரி இருக்குது. டே எப்படி பேசாத சார் ஜிம்முக்கு போய்ட்டு டேவோட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே நீ ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணிட்டே நான் ஒரு பெஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பேன் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ ஒர்க் பண்ண ஆசைப்பட்டா ஒர்க் பண்ணேன் நம்ம கம்பெனியில் வேறு கம்பெனியில் நான் வந்து ஜாப் பண்ணுற பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டே வேண்டாம் நான் நீங்கள் 5 years வந்துட்டு எனக்கு பிரிஞ்சுருக்கீங்களா அதனால் வேண்டாம் நான் உங்கள் கூடவே இருக்க ஓகே உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய எப்படி சொல்கிறது என்னோட அந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். இந்த லைஃப்பில் அதான் நான் அந்த 3 years என்ஜாய் பண்ண அந்த லைஃப் அது எனக்கு போதும். அதுக்கு மேலே வேண்டாம். எனக்கு நான் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும். அப்புறம் ஃப்யூச்சரில் என்னோட அப்பா அம்மா கூட அதாவது என்னோட அங்கிள் ஆண்டி கூட சன்னிலாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போவே நான் எல்லாமே இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அம்மாவை மட்டும் ஆகலை சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ஷையாகிறாங்க. நான் அவனை சீக்கிரம் ஆக்கிடவா சொல்கிறாங்க. டே தான் ஜிம்னா டேவை போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜிமின் டே லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் அப்படி குக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. குக்கிங்னா தெரியுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இங்கே அந்த வரைக்கும் நான் உனக்கு குழந்த மாதிரி பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. ஆமாட்டே அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு குக் பண்ணுறது கூட எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு எனக்காக ஒன்று பார்த்துட்டு குக் பண்ணுவியா எனக்கு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்படா நம்ம மேலே இவ்வளோ பாசம் லவ்லியாக இருந்தப்போ நம்ம மட்டும் எப்படி இருந்திருக்கோம் சொல்லிட்டு இல்லைடாம்மா நான் அது காட்டின விதம் வேறு எல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல டே சொல்லிட்டு ஜிமின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் அழகாக குக் பண்ணி தராங்க. ஜிமின் டே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிமின் தான் டேக்கு அழகாக ட்ரெஸ்ஸாக ரெடி பண்ணி விடுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி நான் இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன் ரொம்ப கிடச்சி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் அவர் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு டேக்கிட்ட சீக்கிரம் வாங்க சொல்கிறாங்க. சீக்கிரமாக வந்துட்டா போச்சு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி போகிறாங்க. இப்போ அவங்களோட லைஃப் ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். இப்போ ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் பார்க்கலாம்டா நம்ம ஜிமின் க்யூட்டாக போயிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்து ஒரு பேபி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கு. டே வந்து பார்க்குறாங்க. ஒரு ஈவினிங் டைம் தான் அவர் வந்து பார்க்குறாரு. பகல் ஃபுல்லாக பேபி டார்ச்சர் பண்ணியிருக்கும். அதான் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப துருன்னு இருக்கும். அப்படி எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நிற்கவே நிற்காது. அதுவும் ஜஸ்ட் குதிரை ஒரு எப்படா ஒரு 1.5 years ஆகுது. அதனாலும் அப்போவே அது ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே. எங்கே பார்த்தாலும் ஒன்று தடிக்கி விழும் இல்லை ஓடும் முடியாரும் எதனா பண்ணிகிட்டே இருக்கும். அதனால ஜிமின் இந்த பேபி கூட போய் டயர்ட் ஆகிட்டாரு. அவங்க வில்லேஜில் வேறு அவங்க அப்பா அவங்க வில்லேஜில் இருக்காங்களா இங்கே வர இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் தான் இங்கே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் டே பார்க்குறாங்க. அப்படியே வீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது. அவருக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்குன்னு ட்ரெஸ் எல்லாம் போய்ட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு. தூங்கட்டும் பாவம் டே ஃபுல்லாக பேபிச்சு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டைனிங் டேபிள் அடிக்கிறாங்க. டைம் பார்த்தா இப்போ ஒரு 6:40 ஆகுது. ஜிமின் பாரு டே போகிறாங்க. ஜிமின் பேபி இங்கே பாருன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பக்கத்தில் பேபின்னு தூங்கிட்டு இருக்கு. ஜிமின் இப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே வந்துட்டீங்களா சொல்லி இருக்காங்க. மெதுவாக சொல்லிட்டாங்க. ஜிமின் தான் இருக்காங்க. எப்படி வந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. நான் வந்துட்டு முன்னாடியே அவன் நல்லா தூங்கிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாட்டே பேபி ரொம்ப அழுதானா அன்றைக்கி பகல் ஃபுல்லாக ரொம்ப நேரம் விளாண்டா. அப்புறம் ஈவினிங் தான் கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சேன். அப்படியே நானும் தூங்கிட்டேன் டே அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. வீடு ரொம்ப நீட்டாக அப்படி இருக்குது. பெட்ரூம் வரைக்கும் ஒரு மெஸ்ஸியாக இருந்திருக்கும். இப்போ அவ்வளோ அழகாக இருக்க டே நீங்கள் சொல்லிட்டாங்க. நான் தான் பண்ணேன். எனக்கு விட்டான ஒய்ஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தானே பண்ணணும் நான் தான் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் டேவை டைட்டாக ஹக் பிடிக்கிறாங்க.
தேங்க்யூ டே சொல்லிட்டாங்க. எப்போவுமே சொல்லிட்டாங்க, எப்போவுமே நான் அப்படி தான் பார்த்துப்பேன் ஓகேவா. இப்போ இல்லை, நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இப்படி தான் நான் பார்த்துப்பேன், நான் இருக்கேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிமின் ஹாப்பியாக இருக்காங்க. நான் கூட நினச்சேன் பேபி பிறந்ததுக்கப்புறம் வில்லேஜ் போயிடலாம், அம்மா கூட கொஞ்சம் டேஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொல்லிட்டாங்க நான் இருக்கப்போ எதுக்காங்கலாம் போகணும், நான் பார்த்துப்பேன் அவனை அப்படி சொல்லிட்டே தான் ரொம்ப ஹாப்பி பார்த்துக்குறாங்க. இப்போ பேபி கரெக்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுது, ஐஸ் ஓப்பன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஏன்டா நீ பகல் ஃபுல்லாக இல்லை ஒய்ஃபை கூட டார்ச்சர் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. பேபி க்யூட்டா டேடா அப்படி சொல்லுவோம். டேடா தான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா நீ சொல்லுவாங்க. வீட்டு ஃபுல்லாக மெஸ்ஸே ஆக்கி வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் டே உன்னால பிடிக்கவே முடியல டே சொல்லிட்டாங்க. அப்படியே அந்தளவுக்கு நீ ஓடுறியா சொல்லி கேட்குறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கா, அப்புறம் பார்த்தா சடனாக தடிக்க விடுறா சொல்லிட்டாங்க. அப்படி ஒன்றா மாதிரி சொல்லி டே கேட்குறாங்க. ஜிமின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. இப்போ டே தான் அப்படியே ஒரு பக்கம் ஜிமினையும் ஒரு பக்கம் பேபி இப்படி அணைச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் தான் டே ரொம்ப சாரி சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரொம்ப ஹார்ட் பண்ணுறேன் இவ்வளோ சொல்லாதம்மா சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா நான் எவ்வளோ நடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு அந்த அந்த பெயின் கூட ரொம்ப ஹாப்பியாக தெரியுது. ஏன்னா என் மேலே ஒரு ட்ரூவாக லவ் வச்சு கேர் வச்சுக்க ஒரு பர்சனல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போது அது என்னை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம டீச்சரும் சார் அடிக்கிறாங்க, எதுக்கு நம்ம கெட்டு போகணும், இல்லை நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தப்பு சரி பண்ணணும்னு அடிக்கிறாங்க. அது மாதிரி நீயும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க. அவ்வளோ மெச்சூரிட்டி ஆகிட்டாமா நீ சொல்கிறாங்க. ஆமாம் டே சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ டா, உனக்காக நான் வெயிட் பண்ண தப்பே இல்லை பற்றியா சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ஒய்ஃப், இவ்வளோ அழகான ஒரு குழந்தை, இது போதும் சொல்லிட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டே தான். சரி சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. சரி வாங்க பசிக்க சொல்லிட்டாங்க. ஜிமின் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. டே தான் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து உட்காராங்க. பேபிக்கும் ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிடுறாரு, ஜிம்முக்கும் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்கு ஸ்மூத்தாக. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இனி ஒரு மூவி மட்டும் தான் வரும், அதுக்கப்புறம் ஒரு 4 days வரைக்கும் எந்த மூவி வராதுடா. ஷார்ட் வீடியோ எதுவும் நான் போட முடியாது, சுச்சுவேஷன் அப்படி ஓகே. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். பை டேக் கேர் எவ்ரிவன்.